ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து வல்லாரை கீரை. இதை கொடங்கல் கீரை அப்படின்னு மலையாளிஸ் சொல்லுவாங்க. இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் சென்டெல்லா ஏசியாட்டிகா. இதனோட ஃபேமிலி ஏபிஎஸ்சி. இந்த பிளான்ட்டில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் மெக்னீசியம், கால்சியம் இதெல்லாம் நிறைய இதில் அடங்கி இருக்குது. இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ட்ரைடெர்ஃபினாய்ட்ஸ் அப்படிங்கிற சத்து பொருட்கள் நரம்பு மண்டலத்தை நல்ல முறையில் இயங்க செய்து, அப்புறம் நினைவாற்றலை அதிகப்படுத்துகிறது. இந்த பிளான்ட் ஓடுதண்டு, அதாவது ரன்னாஸ், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இதில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்குது. இதில் நம்ம இந்த கணுவிடை பகுதியை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மண்ணில் புதைச்சி வச்சேனாலும் இது புதிய தாவரமாக வளரக்கூடிய தன்மை உடையது. இது நம்ம சின்ன பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 இலை எடுத்து அதை அப்படியே நசிச்சு அதில் இருக்கக்கூடிய சாறை பால் கொடுக்கும்போது அந்த பாலுக்கு கூடால சேர்த்து கொடுத்தேன்னா மிகவும் பெனிஃபிட் உள்ள ஒரு உணவாக இருக்குது. அவங்களுக்கு நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த இலைகளுக்கு இருக்குது. அப்புறம் இது பெரியவங்களுக்கும் உணவாக எடுத்துக்கலாம். இது முடி பிரச்சனைகள், சரும அமைப்பு மேம்பாடு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணியாக இந்த பிளான்ட் திகழ்கிறது. அப்புறம் என்னன்னா, மூட்டு வலிக்கு சிகிச்சை அளிக்க இதை ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க. இந்த பிளான்ட் குடலில் இருக்கக்கூடிய புண், வாயில் இருக்கக்கூடிய புண் இதுங்களையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு சிறந்த ஒரு மருந்தாக இது பயன்படுகிறது. அதனால் இந்த பிளான்ட்டை மெடிசினல் பிளான்ட் கூடால சேர்த்துருக்குறாங்க. இதை நம்ம சாப்பிட்டேன்னா பிரெயின் ஃபுட்டு போல் இது நல்ல முறையில் இயங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இதை பிரெயின் ஃபார் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளான்ட்டோட ஒரு சிறிய ஒரு தகவல் இதில் நான் வச்சுருக்கிறேன். மிஸ் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ்.